மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டார் கூட போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுக்கு இந்த மாதிரி போ டைப்பில் நான் ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேண்டில் போடுறது ரொம்பவே ஈஸியானது. உங்களுக்கு 2 ஒயரில் 3 ஒயரில் ஹேண்டில் போட தெரிஞ்சால் போதும். இது ஈஸியாக இந்த ஹேண்டில் போட்டுடலாம். இது எப்படி போடுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரியான அட்ராக்டிவ் கலர்ஸில் ஒயர்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு சேட் பண்ணுங்கள். நாங்கள் கேட்லாக் போட்டு வச்சுருக்கோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா திங்ஸும் என்ன ரேட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்தியாவில் எந்த ஊரில் இருந்தாலும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இப்போ லாக்டவுன் போயிட்டு இருக்கிறதுனால லாக்டவுன் முடிஞ்ச பின்னாடி எல்லா ப்ராடக்ட்ஸையும் நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம். உங்களுக்கு இது மாதிரியான பிகினர்ஸுக்கான டுட்டோரியல் வீடியோக்கள் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த போ டைப் ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம துண்டு வயரை எடுத்துக்கலாம். இப்போ இந்த துண்டு வயரை வச்சு எந்த இடத்துலலாம் நம்ம ஹேண்டில் கோர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுதான் சென்ட்ரு. இந்த டைமண்டுக்கு இது சென்ட்ரு. இங்கேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். அதனால இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த நாட் இருக்கு பாருங்க. இதில் 2 பக்கத்துலேயும் தான் நம்ம இங்கே ஆரம்பிக்கிறோம், இந்த இடத்துல நம்ம முடிக்கிறோம். இந்த மாதிரி வச்சுக்கணும். இதுதான் சென்ட்ரு நாட்டாக நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே இருந்து 3rd நாட்டில் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல இந்த மாதிரி அடையாளம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே இருந்தும் அதே மாதிரி 3rd நாட்டில் நம்ம அடையாளம் வச்சுக்கலாம். இனி நம்ம போட ஆரம்பிக்கலாம். நான் பிங்க் கலர் ஒயரில் 8 ஃபீட் அளவில் ஒயர் எடுத்திருக்கேன். 3 ஒயர்ஸ் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், 3 ஒயர் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதுக்கு மேலே இருக்கிற இந்த 2 நாட்டில் இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இதை ஈக்குவலாக வச்சுக்கலாம். இனி நம்ம வழக்கமாக போடுற 3 ஒயர் ஹேண்டில் தான் நான் போட போகிறேன். வேறு எந்த டிஃபிகல்ட்டும் இல்லை. உங்களுக்கு 3 ஒயர் ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னா நான் ஹேண்டில்ஸ் வீடியோ பிளேலிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதை பழகிட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ இதில் மொத்தம் நமக்கு 6 ஒயர் இருக்குது. அதில் சென்டரில் இருக்க 2 ஒயரை இந்த மாதிரி இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம். ரைட் சைடு இருக்கிற ஒயரை இந்த 2 ஒயரில் கீழே 1 மேலே 1 இந்த மாதிரி வச்சிடலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை கீழே மேலே இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ ரைட் சைடு நமக்கு 3 ஒயர் இருக்குது. இப்போ இந்த ஒயரை மேலே கீழே மேலே இப்படி வச்சு இதை டைட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹேண்டில் போடுறதுக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இனி நம்ம போட்டுட்டு வரலாம். இப்போ இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் கீழே இருக்குது. இதை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த வழியாக எடுத்துகிட்டு மேலே கீழே இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த 2 ஒயருக்கு நடுவில் லாஸ்ட் ஒயருக்கும் 2வது ஒயருக்கும் நடுவில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே கீழே இந்த மாதிரி வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம போட்டு வரணும். இப்போ இந்த மாதிரி நான் 25 சுற்றுக்கள் நான் இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன். இனி என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். நம்ம இந்த இடத்துல போ செய்யணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு இதில் கீழே இந்த ஒயர் இருக்குது. இந்த ஒயரை நம்ம எந்த இடத்துல ஹேண்டில் போட ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல விட்டு வெளியே எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம போட ஆரம்பித்தோம். வெளியே எடுத்துட்டு இந்த ஒயரை நம்ம வழக்கமாக போடுற மாதிரியே மேலே கீழே இந்த மாதிரி வச்சிடலாம். இதை நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இழுத்து டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு போ கிடச்சிடும். இனி நம்ம போட்டு வரலாம்.
இனி வந்து இதே மாதிரியே இந்த பக்கத்துலேயும் இன்னொரு வளைவு செய்ய போகிறோம். இந்த மாதிரி வளைவாக வர மாதிரி செய்ய போகிறோம். அதனால் வந்து இன்னொரு 25 சுற்றுக்கள் நம்ம போட்டுக்கலாம். சேம் இதே மாதிரி தான் பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் மேலே கீழே, பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் மேலே கீழே, இதே மாதிரி நம்ம போட்டு வரணும். இப்போ இந்த பக்கத்துலேயே நான் வந்து 25 சுற்றுக்கள் போட்டேன். இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு இன்ட்டு ஷேப்பில் வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த நாட்லையும் நம்ம ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஒயிட் ஒயரு, அந்த இடத்துலையும் நம்ம கோர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி கோர்த்தாச்சு. இனி வந்து நம்ம வந்து மேலே கீழே இந்த மாதிரி வச்சிடலாம். சேம் அதே மாதிரி தான். இனி வந்து நம்ம போட்டு வரலாம். இதை வந்து நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி நான் கோர்த்துட்டேன். இனி வந்து வழக்கமாக நம்ம போடுற மாதிரியே போட்டு வரலாம். மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வச்சிடலாம். இதை வந்து நல்லா டைட்டாக இழுத்துடலாம். இதை வந்து நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு போட்டு வரலாம். இனி வந்து இந்த ஒயரை வந்து பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த லாஸ்ட் ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி போட்டு வாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி போ கிடச்சிருச்சு. இனி வந்து ஹேண்டில் போட்டு வரணும். ஹேண்டில் வந்து இவ்வளோ தூரம் போட்டு வாங்க. இந்த செகண்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது வரையும் போட்டு வாங்க. அந்த இடத்துல நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த இடம் வரையும் நான் வந்து ஹேண்டில் போட்டு வந்திருக்கேன். இனி வந்து இந்த ஒயரை கீழே இருக்குது பாருங்கள், இந்த ஒயரை மார்க் பண்ண இடத்துல உள்ளே விட்டு நம்ம வெளியே எடுக்கலாம். இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு எந்த வழியாக நம்ம வந்து வெளியே எடுத்துருக்கோமோ அதே பிளேஸில் வெளியே எடுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி இழுத்து டைட் பண்ணிட்டேன். இனி வந்து நம்ம போட்டு வரலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுவாங்க. இந்த எண்டு வரையும் போட்டுவாங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கோர்த்துட்டேன். இனி வந்து நம்ம அதே போல் போட்டு வரலாம். இனி வந்து ஆரம்பிச்ச இடம் வரையும் நம்ம போட்டு வரலாம். இப்போ ஆரம்பித்த இடம் வரையும் நான் போட்டு வந்துட்டேன். இனி வந்து இந்த இடத்துல ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு பக்கத்து நாட்டில் நம்ம வந்து ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள், நான் வந்து 6 ஒயரையும் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் சொருகிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 ஒயராக நம்ம நாட் போட்டுக்கணும். தனித்தனியாக நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து நம்ம சொருகிடலாம். எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா நாட் போடக்கூடாது. 2 ஒயரை மட்டும் நாட் போடுங்க. அப்போ தான் வந்து இந்த இடத்துல வந்து திக்காக தெரியாமல் நம்ம கூடையோட ஜாயிண்ட் ஆகி வரும். இனி வந்து எல்லா ஒயரையும் நீங்கள் வந்து உள்ளே சொருகிடுங்க. நான் உள்ளே சொருகிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஹேண்டில் போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் என்னை கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.